அவர் வந்தால் நேரம் நம்மை விட்டு ஓடாது, தண்டம் எடுத்தபடி நிற்கும். அவரை பற்றி காணுவோமா? சிவபெருமான் 3வது கண்ணை திறந்தார். பிறந்தது ஒரு கோப கதிரொளி. அதுவே நமது கால பைரவர் ஆவார். உடனே பிரம்மா அகந்தையுடன் பேசினார். நான் தான் படைத்தவன் என்றார். ஆனால் அகந்தைக்கு முன் அந்தம் இருந்தது. மறுகணத்தில் பைரவர் கோபமுற்று பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். ஆனால் அது வெறும் வெற்றி காட்சி அல்ல, அது நீதியின் அடையாளம். பின்னாளிலிருந்து ஆழ்ந்த பாவம் கால பைரவரை பின்தொடர்ந்தது. பைரவர் பிச்சை எடுத்து நகரமாக நடந்தார். முடிவில் அவர் சென்ற இடம்தான் வாரணாசி. அந்த இடத்தில்தான் அவரோட பாவம் தீர்ந்தது. அதனால் தான் காசி நகரம் பைரவரின் புண்ணிய பூமியானது. பைரவர் என்னும் பொருள் பயம் இல்லாதவன், காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி. அவர்கள் கண்களில் தீர். ஆனால் அந்த தீ அநியாயத்தை எரிக்கும் தெய்வீக சுடராக மாறியது. அஷ்டமி தினத்தில் வெண்ணையும் இடியாகவும் வைத்து பைரவரை பூஜிக்கிறோம். காரணம் 1, நேரம் நம்மை கைவிடாமல் இருக்க, நேர்மையும் நம்பிக்கையும் நிலைத்திருக்க. ஓம் கால பைரவராய நம. நேரத்தின் பாதியை தாண்டி நிற்கும் பாதுகாவலர், நீதி பேசும் நீலவண்ண தீ.